வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆசிரியர் தேர்வு வாரியத்துல வந்திருக்க முக்கியமான செய்திகளை குறித்து இந்த வீடியோல நாம இப்ப பார்க்க போறோங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான செய்திகள் என்னென்ன குறித்து இந்த வீடியோல நான் உங்களுக்காக சொல்ல போறேன். பிஜிடிஆர்பிக்கு தற்சமயம் உங்களை தயார்படுத்திக் நேரம் வந்தாச்சு. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். டெட் தேர்வுக்கு உண்டான தேதிகள் எப்பொழுது வெளியிட போறாங்க அப்படின்றதையும் நம்ம இப்ப பார்க்கலாம் வாங்க. 13 வருட போராட்டம் ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி வெள்ளத்துல இருக்காங்க. எஜிடியோடைய போஸ்டிங் எல்லாமே போட்டாங்க. 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிரியர்கள் மகிழ்ச்சி வெள்ளத்துல இருக்காங்கன்னா அது இந்த டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிஜிடிஆர்பி 2025க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வெளியிட்டாங்க. தேர்வு தேதியும் அக்டோபர் 10ஆம் தேதின்றதையும் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக பிஜிடிஆர்பி சைக்காலஜி இது எல்லாமே இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். ஏன்னா குரூப் 4 எக்ஸாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தாத விதமாக பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. இந்த பிஜிடிஆர்பியில் 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எல்லாமே ஓஎம்ஆர் டைப்பில் கொடுக்க போகிறாங்க. மெயின் சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 110 மார்க் இருக்கும். எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 30 மார்க்கு. அந்த சைக்காலஜி ஜென்ரல் நாலேஜ் அப்படி பார்க்குறப்போ இந்த 10 மார்க்கு, மொத்தம் 150 மார்க் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய சிலபஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை இந்த பிஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மாற்றங்கள், புதிய வேகன்சி 1996 அப்படின்ற வேகன்சிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 7000 வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் இன்க்ரீஸ் செய்யப்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஆசிரியர் தேர்வு வாரியம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து முக்கியமான செய்திகளை நாளுக்கு நாள் வெளியிட்டே இருக்குங்க. டிஎன் டெட்டு இப்போ அடுத்தது நம்ம இந்த டெட்டு தேர்வுக்கு உண்டான தேர்வு செய்திகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். டெட் தேர்வுக்கு உண்டான நேரம் நெருங்கிருச்சு. விரைவில் பார்த்தீங்கன்னா டெட் தேர்வுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே ரெடி பண்ண போகிறாங்க. டெட் தேர்வில் வரலாற்றிலேயே முதல் முறையாக பார்த்தீங்கன்னா டெட் தேர்வு கம்ப்யூட்டர் பேஸ்டான எக்ஸாம் சிபிடி முறையில் நடத்தலாம் அப்படின்ற யோசனைகள் எல்லாமே வந்திருக்கு. கிட்டத்தட்ட பேப்பர் 1ல் 68,756, பேப்பர் 2ல் 66,660 பேர் ரெடியாக இருக்காங்க. 2025க்கு உண்டான டெட் தேர்வுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது. இப்போவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெட் தேர்வில் பாஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி ஆசிரியர் கனவுன்றது உங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா இந்த ஆண்டு டெட் தேர்வுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. விரைவில் பார்த்தீங்கன்னா டெட் தேர்வுடைய நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதற்குண்டான அப்டேட்டுகள் அனைத்துமே நமக்கு வெளியாகிடுச்சுங்க. அடுத்து இந்த பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க ஒரு சில முக்கியமான செய்திகள். பள்ளி கல்லூரிகளுக்கு அரசு பேருந்து சேவை, மாநகர போக்குவரத்து கழகம் இது குறித்து ஆலோசனை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா மக்கள் போகிற டைமில் மாநகரம் போகிறதுனால கூட்டங்கள் அலைமோதுது, பேருந்துகளை சரிவர இயக்க முடியாது, மாணவர்கள் எல்லாமே படியில் தொங்குற நிலைமை, இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அந்தந்த பள்ளிக்கே பார்த்தீங்கன்னா மாநகர போக்குவரத்து சேவையை நம்ம பண்ணலாம். காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம், அந்த மாதிரி எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அரசு பேருந்துகள் சார்பாக 50 சிறப்பு அரசு பேருந்துகளை கூட்டம் நிறைந்த கல்லூரிகளுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் விடுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்னொரு விஷயம் நமக்கு நடந்திருக்கு. இடைநிலை ஆசிரியர்களுடைய இந்த நேரடி நியமனம் பணி ஆணை பெற்றவர்களுடைய விவரம். இடைநிலை ஆசிரியர்களில் நேரடி நியமனத்தில் பணி ஆணைகள் யாரெல்லாம் பெற்றாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டாக வச்சுருந்தாங்க. 13 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆசிரியர்களின் கனவு நனவாகியது அப்படின்றத நம்ம சொல்லலாம். யாரெல்லாம் லிஸ்ட்டில் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணி நியமன ஆணை பெற்றவர்களுடைய விவரம் மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் அவுட் எல்லாமே நமக்கு வெளியிட்டிருக்காங்க. அந்த மாவட்ட வாரியாக இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இது என்னைக்கு டேட் அப்டேட் பார்த்தீங்கன்னா 4/8/2022 25 8/8/2025 வரைக்கும் இதுக்குள்ளார நீங்கள் உங்களுடைய பணிக்கு சேரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ மாவட்ட வாரியாக நம்ம பார்க்குறப்ப இடைநிலை ஆசிரியர்களுடைய நேரடி நியமனம் ட்ரைனிங் எல்லாமே போட்டாச்சு. பணி நியமன ஆணைகள் பெற்றவர்களுடைய விவரம். கிருஷ்ணகிரி பார்த்தீங்கன்னா 148, ஒசூர் 304, திருவண்ணாமலை 189, செய்யூர் 162, திருப்பூர் 209, தாராபுரம் 45, தருமபுரி 157, அரூர் 46, புதுக்கோட்டை 85, அறந்தாங்கி 102, திருப்பத்தூர் 170, சேலம் 28, தாரமங்கலம் 134, கள்ளக்குறிச்சி 145, செங்கல்பட்டு 117, கூடலூர் 34, விருதாச்சலம் 63, கோபி 105, வெள்ளூர் 54, நீலகிரி 29. மொத்தம் பார்த்தீங்கன்னா தற்சமயம் இந்த 2336 வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது. மொத்தமாக டோட்டலாக எல்லாமே சேர்த்து பார்க்குறப்ப
வித்தல்டு இதெல்லாமே நம்ம சேர்த்து பார்க்குறப்ப நமக்கு ஒரு 2404 வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதிதாக பணி நியமனம் பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு எஸ்ஜிடி இமெயில் ஐடி கிரியேஷன் அந்த எமிஸில் ஐடி கிரியேஷன் மெத்தட்ஸ் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. இந்த முறைகளை பயன்பற்றி உங்களுக்கு உண்டான எமிஸோடைய ஐடியை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? புதிதாக பணி நியமனம் பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு எமிஸ் ஐடி கிரியேட் செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எனவே அவர்கள் டெம்பரரி ஸ்டாஃபாக பணிபுரிந்து இருப்பின் ஐடியல் ரெகுலர் ஸ்டாஃப் என்ற திருத்தம் மேற்கொண்டு பயன்படுத்தி கொள்ளலாம். ஏற்கனவே அவங்க டெம்பரரியாக இருந்தால் இப்போ ரெகுலர் ஸ்டாஃப் அப்படின்றத மாற்றிக்கலாம். ஸ்கூலுடைய லாகின், ஸ்டாஃப் லிஸ்ட்டு, ஆடு, கேட்டகிரி, டீச்சிங்கு, டெஸ்டினேஷனு, செகண்ட் கிரேட் டீச்சரு, நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டு, இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே அவங்க வந்து ஃபில் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த பணியாணைகளை கொடுப்பாங்க. பலவிதமான கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு பக்கம் உண்ணாவிரத போராட்டத்தை இயக்கிட்டு வராங்க. ஸோ இவங்களுடைய உண்ணாவிரத போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட போகிறாங்க. திமுக அரசுடைய கொள்கையில் தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்ட மாதிரி பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நியமனத்தையும் வழங்க இருக்காங்க. அடுத்தடுத்த ஆசிரியர்கள் நியமனத்தை விரைவில் கொண்டு வரக்காங்க. 20,000 இளைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாட்டை கலைந்து உரிய முரண்பாட்டில் ஊதியம் வழங்கணும் அப்படின்றதே அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 2013 டெட் பாஸ் பண்ணான போஸ்டிங் எல்லாமே போட போகிறாங்க. விரைவில் இல்லாமல் எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்மளுடைய சேனலுடைய இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்க முக்கியமான செய்திகளை குறித்து இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோங்க. ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான செய்திகள் என்னென்ன குறித்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ பிஜிடிஆர்பிக்கு தற்சமயம் உங்களை தயார்படுத்திக்குள்ள நேரம் வந்தாச்சு. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். டெட் தேர்வுக்கு உண்டான தேதிகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ 13 வருட போராட்டம் ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்காங்க. எஜிடியோடைய போஸ்டிங் எல்லாமே போட்டாங்க. ஸோ 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிரியர்கள் வந்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்காங்கன்னா அது இந்த டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பிஜிடிஆர்பி 2025க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வெளியிட்டாங்க. தேர்வு தேதியும் அக்டோபர் 10ஆம் தேதின்றதையும் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக பிஜிடிஆர்பி, சைக்காலஜி இது எல்லாமே இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். ஏன்னா குரூப் 4 எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தாத விதமாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. ஸோ இந்த பிஜிடிஆர்பியில் 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எல்லாமே OMR டைப்பில் கொடுக்க போகிறாங்க. மெயின் சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 110 மார்க் இருக்கும். எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 30 மார்க்கு. ஸோ அந்த சைக்காலஜி, ஜென்ரல் நாலேஜ் அப்படி பார்க்குறப்போ இந்த 10 மார்க்கு, மொத்தம் 150 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய சிலபஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒருவேளை இந்த பிஜிடிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மாற்றங்கள், புதிய வேகன்சி 1996 அப்படின்ற வேகன்சிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7000 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் இன்க்ரீஸ் செய்யப்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து முக்கியமான செய்திகளை நாளுக்கு நாள் வெளியிட்டே இருக்குங்க. ஸோ டிஎன் டெட்டு இப்போ அடுத்தது நம்ம இந்த டெட்டு தேர்வுக்கு உண்டான தேர்வு செய்திகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ டெட் தேர்வுக்கு உண்டான நேரம் நெருங்கிருச்சு. விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ டெட் தேர்வில் வரலாற்றிலேயே முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வு கம்ப்யூட்டர் பேஸ்டான எக்ஸாம் சிபிடி முறையில் நடத்தலாம் அப்படின்ற யோசனைகள் எல்லாமே வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பேப்பர் 1ல் 68,756, பேப்பர் 2ல் 66,660 பேர் ரெடியாக இருக்காங்க. ஸோ 2025க்கு உண்டான டெட் தேர்வுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெட் தேர்வில் பாஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனி ஆசிரியர் கனவுன்றது உங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா இந்த ஆண்டு டெட் தேர்வுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வுடைய நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதற்குண்டான அப்டேட்டுகள் அனைத்துமே நமக்கு வெளியாகிடுச்சுங்க. ஸோ அடுத்து இந்த பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க ஒரு சில முக்கியமான செய்திகள். பள்ளி கல்லூரிகளுக்கு அரசு பேருந்து சேவை, மாநகர போக்குவரத்து கழகம் இது குறித்து ஆலோசனை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா மக்கள் போகிற டைமில் மாநகரம் போகிறதுனால கூட்டங்கள் அலைமோதுது, பேருந்துகளை சரிவர இயக்க முடியாது, மாணவர்கள் எல்லாமே படியில் தொங்குற நிலைமை, இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அந்தந்த பள்ளிக்கே வந்து பார்த்தீங்கன்னா மாநகர போக்குவரத்து சேவையை
நம்ம பண்ணலாம். காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் அந்த மாதிரி எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அரசு பேருந்துகள் சார்பாக வந்து 50 சிறப்பு அரசு பேருந்துகளை கூட்டம் நிறைந்த கல்லூரிகளுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் விடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்னொரு விஷயம் நமக்கு நடந்திருக்கு. இடைநிலை ஆசிரியர்களுடைய இந்த நேரடி நியமனம் பணி ஆணை பெற்றவர்களுடைய விவரம். ஸோ இடைநிலை ஆசிரியர்களில் நேரடி நியமனத்தில் பணி ஆணைகள் யாரெல்லாம் பெற்றாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டாக வச்சுருந்தாங்க. ஸோ 13 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆசிரியர்களின் கனவு நனவாகியது அப்படின்றத நம்ம சொல்லலாம். யார் யாரெல்லாம் லிஸ்ட்டில் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணி நியமன ஆணை பெற்றவர்களுடைய விவரம் மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட் அவுட் எல்லாமே நமக்கு வெளியிட்டிருக்காங்க. அந்த மாவட்ட வாரியாக இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இது என்னைக்கு டேட் அப்டேட் பார்த்தீங்கன்னா 4/8/2022 25 8/8/2025 வரைக்கும் இதுக்குள்ளார நீங்கள் உங்களுடைய பணிக்கு சேரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மாவட்ட வாரியாக நம்ம பார்க்குறப்ப இடைநிலை ஆசிரியர்களுடைய நேரடி நியமனம் ட்ரைனிங் எல்லாமே போட்டாச்சு. பணி நியமன ஆணைகள் பெற்றவர்களுடைய விவரம். கிருஷ்ணகிரி வந்து பார்த்தீங்கன்னா 148, ஒசூர் 304, திருவண்ணாமலை 189, செய்யூர் வந்து 162, திருப்பூர் வந்து 209, தாராபுரம் 45, தருமபுரி 157, அரூர் 46, புதுக்கோட்டை 85, அறந்தாங்கி 102, திருப்பத்தூர் 170, சேலம் 28, தாரமங்கலம் 134, கள்ளக்குறிச்சி 145, செங்கல்பட்டு 117, கூடலூர் 44, விருதாச்சலம் 63, கோபி 105, வெள்ளூர் 54, நீலகிரி 29. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் வந்து இந்த 2336 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது. மொத்தமாக டோட்டலாக எல்லாமே சேர்த்து பார்க்குறப்ப வித்தல்டு இதெல்லாமே நம்ம சேர்த்து பார்க்குறப்ப நமக்கு ஒரு 2404 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக பணி நியமனம் பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு எஸ்ஜிடி இமெயில் ஐடி கிரியேஷன், அந்த எமிஸில் ஐடி கிரியேஷன் மெத்தட்ஸ் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. இந்த முறைகளை பயன்பற்றி உங்களுக்கு உண்டான எமிஸோடைய ஐடியை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? புதிதாக பணி நியமனம் பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு எமிஸ் ஐடி கிரியேட் செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எனவே அவர்கள் டெம்பரரி ஸ்டாஃபாக பணிபுரிந்து இருப்பின் ஐடியல் ரெகுலர் ஸ்டாஃப் என்ற திருத்தம் மேற்கொண்டு பயன்படுத்தி கொள்ளலாம். ஏற்கனவே அவங்க டெம்பரரியாக இருந்தால் இப்போ ரெகுலர் ஸ்டாஃப் அப்படின்றத மாற்றிக்கலாம். ஸ்கூலுடைய லாகின், ஸ்டாஃப் லிஸ்ட்டு, ஆடு, கேட்டகிரி, டீச்சிங்கு, டெஸ்டினேஷனு, செகண்ட் கிரேட் டீச்சரு, நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டு, இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே அவங்க வந்து ஃபில் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த பணியாணைகளை கொடுப்பாங்க. பலவிதமான கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு பக்கம் உண்ணாவிரத போராட்டத்தை இயக்கிட்டு வராங்க. ஸோ இவங்களுடைய உண்ணாவிரத போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட போகிறாங்க. திமுக அரசுடைய கொள்கையில் தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்ட மாதிரி பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நியமனத்தையும் வழங்க இருக்காங்க. அடுத்தடுத்த ஆசிரியர்கள் நியமனத்தை விரைவில் கொண்டு வரக்காங்க. 20,000 இளைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாட்டை கலைந்து உரிய முரண்பாட்டில் ஊதியம் வழங்கணும் அப்படின்றதே அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 2013 டெட் பாஸ் பண்ணான போஸ்டிங் எல்லாமே போட போகிறாங்க. விரைவில் இல்லாமல் எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பாலிகள் எதிரே சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்மளுடைய சேனலுடைய இயந்திரங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.